வணக்கம். வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன காய்கறியெல்லாம் அறுவடை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பொன்னாங்கண்ணி கீரை இன்றைக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பொரிச்சிட்டு வந்திருக்கேன். சிகப்பு பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் பப்பாளி பழம் வந்து கட் பண்ணிட்டு வந்தேன். பார்க்குறதுக்கு எனக்கு காய் மாதிரி இருந்துச்சுங்க. கொஞ்சம் காயாக சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பார்க்குறதுக்கு தான் காய் மாதிரி இருந்தது, ஆனால் பழுத்து இருக்குது உள்ளே. அப்போ இது கரெக்டான ஸ்டேஜில் தான் நான் வந்து அறுத்துருக்கேன். இங்கே பாருங்க, உள்ளே பாருங்க எவ்வளோ விதை இருக்குன்னு. நாட்டுப்பழம் சாப்பிட்டு பார்த்துட்டேன், கட் பண்ணி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க, செம்ம டேஸ்ட்டு. இந்த மாதிரி விதை இருக்கிற பழம் தான் நான் முக்கால்வாசி காய் பழம் எல்லாமே விவசாயம் பண்ணுவேன். விவசாயம்னா பெரிய விவசாயம் இல்லை, நம்ம வீட்டில் நடுறதே இப்படி தான். அந்த விதை இல்லாத விஷயம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் வாங்க கூட மாட்டேன், கடையில் வாங்கவும் மாட்டேன். அது எனக்கு முக்கால்வாசி சாப்பிடவும் மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. டேஸ்ட்டு சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரி, கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னும் கூட ஒரு நாள் முன்னாடி நான் கட் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம். எப்பயுமே எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற பழத்தில் எடுத்து வச்சிட்டேன். இங்கே பாருங்க, நல்ல பழம் இங்கே வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊறுகாய் போட்டுக்கலாம். வானம் பார்த்த மிளகா வந்து ரொம்ப நல்லா செவந்துருச்சு எல்லாமே. அந்த மிளகா போட்டு பண்ணால் ஊறுகாய் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனாலேயே இந்த பழம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஊறுகாய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பாவக்காய் வந்து இன்றைக்கி பொறிக்கலாம், நாளைக்கு பொறிக்கலாம், இந்த காய் இருக்குது அந்த காய் இருக்குது அப்படின்னு சொல்லியே விட்டுட்டேங்க. விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்துருச்சுங்க. கொஞ்சம் இல்லை, நல்லாவே பழுத்துருச்சு. ஆனாலும் நம்ம இதை வேஸ்ட் பண்ண மாட்டோம். இன்றைக்கி கட் பண்ணி கொஞ்சமாக மிளகா பொடி போட்டு அப்படியே எண்ணெயிலேயே லைட்டாக வறுத்து இந்த கீரைக்கு இன்றைக்கி அதான் சைட் டிஷ். கீரைக்கு தேவையான மிளகா பொரிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம தோட்டத்தோட அறுவடை தானே. இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம கடைக்கு போனால் தான் கிடைக்கும். ஆனால் வீட்டிலே கிடைக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்கள், எல்லாமே பாருங்கள். இன்னும் பீர்க்கங்காலாம் இருக்குது நம்ம வீட்டில், அது இன்னும் அறுவடை பண்ணல, உங்களுக்கே தெரியும். எனக்கு இந்த பப்பாளி பழம் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயங்கர டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன இடம் தான் நம்மளோடது, 10க்கு 20 இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு குட்டி இடம் தான். அந்த குட்டி இடத்துலையே நமக்கு பாருங்கள் இது எல்லாமே கிடச்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வாழைப்பழம் பார்த்துருப்பீங்க, வாழைப்பழம் கிடைக்குது. அப்புறம் சீத்தாப்பழம்லாம் பார்த்துருப்பீங்க. சின்னதாக நம்ம வீட்டுக்கு